ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன், எம்டிசி கோயம்புத்தூர். ஸோ எம்டிசி பார்த்தீங்கன்னா அடுத்தது சேலத்தில் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே கோயம்புத்தூரில் எப்படி 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி சேலத்துலேயும் 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூனியர் டிசைன் இன்ஜினியர், ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர், எஃப்இஏ ஸ்ட்ரக்சரல் அண்ட் எஃப்இஏ சிஎஃப்டி. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோர் மெக்கானிக்கல் கம்பெனிஸில் இந்த 4 கோர்சஸ் ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் பிளஸ் அதோட கண்டென்ட் ஃப்ரேம் பண்ணி நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சொல்லி கொடுக்கறது மட்டுமே இல்லை, அதை எப்படி சாஃப்ட்வேர் டூல்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் இதுல ஒன்ஸ் இந்த கோர்ஸ் எப்படி நம்ம டீட்டெயிலா கொடுக்குறோம் அப்படின்னா, இனிஷியலா தியரட்டிக்கல் கான்செப்ட் எப்படி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு டிராயிங் முக்கியமோ அந்த டிராயிங்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி சாஃப்ட்வேர் டூல்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற உட்பட தெளிவா சொல்லி கொடுக்குறோம். அண்ட் இது எண்ட் ஆஃப் த கோர்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நாங்க பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒன்னு என்னன்னா கேஸ் ஸ்டடி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட். இதை பக்காவா உங்களுக்கு பண்ண தெரிஞ்சது அப்படின்னாவே ஈஸியா கோர் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம உள்ள போயிட முடியும். அந்த வகையில இப்ப ஜூனியர் டிசைன் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு இனிஷியலா ஒரு டிசைன் இன்ஜினியரா அல்லது ஒரு டிசைன் டொமைனுக்குள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜூனியர் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற கோர்ஸும், ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல இன்டெப்தா இன்க்ளூடிங் டிசைன் கால்குலேஷன்ஸ். ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணோம் அப்படின்னா பேசிக்கா டிசைன் அப்ரோச் இல்லாம டிசைன் கால்குலேஷன்ஸ் இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இது 2 அப்ரோச் இருக்கு. ஒன்னு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்னு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அல்லது ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அப்ப இது 2க்குமே பேசிக் கால்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல அடிஷனலா என்னன்னா டிசைன் டேட்டா புக்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ், புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி அந்த வேல்யூஸை ரீட் பண்றது, எப்படி அந்த டேபிள வேல்யூஸ் ரீட் பண்றது, அண்ட் கிராஃப் எல்லாம் எப்படி ரீட் பண்றது, ஸ்டாண்டர்ட் டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது கூட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால இது ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற கோர்ஸ். இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் அது சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்டா இல்லையா அப்படிங்கிறது ஃபெயிலியூர் இல்லாம இருக்கணும். அப்படி ஃபெயிலியூர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமரை வாங்க மாட்டாங்க. அப்ப ஃபெயிலியூர் இல்லாம இருக்கணும் அப்படின்னா லைக் அதோட ஃபெட்டிக் லைஃபும் அதோட சேஃப்டி ஃபேக்டரும் கண்டுபிடிக்கணும். இதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஃப்இஏ அனலைசிஸ் நம்ம பண்ணுவோம். அதுல 2 கோர்சஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஒன்னு எஃப்இஏ ஸ்ட்ரக்சரல், இதுக்கு பிக்கஸ்ட் டிமாண்ட் இருக்கு இண்டஸ்ட்ரியில. அதே மாதிரி எஃப்இஏ சிஎஃப்டி. இது 2மே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோர்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். லைக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் இனிஷியலா பாத்தீங்கன்னா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ், அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இது 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கண்டென்ட்டை நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இதை எஃப்இஏல எப்படி நம்ம அப்ளை பண்றது, எஃப்இஏல எப்படி அதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மா கன்வெர்ட் பண்றது இப்படிங்கிற தியரிட்டிக்கல் போர்ஷன் முதல்ல சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் டூல்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சப்போஸ் நீங்க எஃப்இஏ சிஎஃப்டி போறீங்க அப்படின்னா இனிஷியலா தேவைப்படுறது எகைன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஏன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஃப்ளூயிட் ஃப்ளோ அனலைசிஸ் அல்லது ஃப்ளூயிட் ஃப்ளோ சிமுலேஷன்ஸ் எல்லாமே வித்தவுட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நம்ம அதை பண்ண முடியாது. அப்ப அந்த டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் முதல்ல தியரிட்டிக்கலா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாஃப்ட்வேர் டூல்குள்ளே போவோம். இதை டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடிஸ் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியா இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம போயிட முடியும். யாரெல்லாம் இதை படிக்க முடியும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ முடிச்சவங்க அல்லது ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, ஆட்டோமொபைலோ, ஆட்டோமோட்டிவோ, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கோ இந்த கோர்சஸ் முடிக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஸ்கில்லிங் டெவலப் பண்ணிட்டு அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப ஈஸியா நம்ம போக முடியும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் இதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்டா நம்ம பண்ணணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில இந்த எக்ஸ்போஷரோட போற போது ஈஸியா ஜாப்குள்ள நம்ம பிளேஸ் ஆகிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த டிஃப்ரெண்ட் கோர்சஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கோயம்புத்தூர் ஆஃபீஸ்லயே நீங்க கான்டாக்ட் பண்ணி கோர்சஸ் நீங்க படிச்சுக்கலாம். அல்லது இப்ப சேலத்திலயும் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதோட சேலத்தினோட அட்ரஸ் எங்க இருக்கு, அதோட டீட்டெயில் என்ன ஏதுங்கிறது கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி நீங்க கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு உங்களுடைய கேரியர் பாத்ல அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இனிமேல் சேலத்திலையும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம், கோயம்புத்தூர்லயும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அவங்க
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணி உங்களுடைய கேரியர் பாத்தை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.